அண்மை செய்தி. குவைத் தீ விபத்து குறித்து குவைத் தமிழ்ச் சங்கத்தினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தீ விபத்து நடந்த அடுக்குமாடி குடியிருப்பில் மொத்தம் 25 தமிழர்கள் தங்கியிருந்ததாக குவைத் தமிழ்ச் சங்கத்தினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தீ விபத்து ஏற்பட்ட அதிகாலை வேளையில் 10 பேர் வேலைக்காக வெளியில் சென்ற நிலையில் எஞ்சிய 15 பேர் விபத்தில் சிக்கியதாகவும் அதில் 7 பேர் உயிரிழந்ததாகவும் குவைத் தமிழ்ச் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். குவைத்தில் நேற்று அதிகாலையில் நடைபெற்ற தீ விபத்து சம்பவத்தில் தமிழர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு தமிழ்நாடு அயலக தமிழர் நலத்துறை மட்டுமல்லாமல் இந்திய தூதரகத்தின் மூலமாகவும் இறந்து போன தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்களை பற்றிய விவரங்களை சேகரிப்பதற்கான பணிகள் 48 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. என்றாலும் கூட இன்னும் முழு அளவில் அந்த தகவல்கள் பெறப்படவில்லை. அதே நேரம் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாகத்தான் பல தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 7 தமிழர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற தகவல் கூட குவைத் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாகவே உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக துறையினுடைய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இன்று காலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அங்கிருந்து தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடைபெற்ற அடுக்குமாடி குடியிருப்பில் 25 தமிழர்கள் வரை வசித்திருந்ததாக கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் அன்று அதிகாலை ஒரு 10 நபர்கள் வரை வேலைக்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இரவு பணியில் இருந்தவர்களும் அங்கு வீடு வந்து சேரவில்லை. எனவே மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 25 தமிழர்கள் வரை வசித்த நிலையில் அது 10 பேர் வரை வெளியில் இருந்திருக்கின்றார்கள், அடுக்குமாடி குடியிருப்பில் இல்லை. இந்த நிலையில் தான் 15 தமிழ்நாட்டவர்கள் வரை அந்த குவைத் தீ விபத்து சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் தற்போது குவைத் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக கிடைத்திருக்கின்றது. தற்போது அளவில் அவர்களுடைய உடலை அடையாளம் காண்பதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. எரிந்த நிலையில் உடல் இருப்பதன் காரணமாக இறந்த நபர்கள் யார் என்பதை அடையாளம் காண முடியாத சூழ்நிலை இருக்கின்றது எனவும் குவைத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை ஒன்றில் அங்கு பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடற்கூறுகள் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தமிழ்ச்சங்கத்தினர் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற தகவலையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.